சற்றுமுன் வெளியான தகவல். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி கிடைக்காதா? முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி டிஏ உயர்வுகள் மற்றும் ஊதிய குழு பே கமிஷன் சலுகைகள் இனி கிடைக்காது என்று சமூக ஊடகங்களில் குறிப்பாக வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி தீவிரமாக பரவி வருகிறது. இந்த செய்தியானது மத்திய அரசு நிதி சட்டம் 2025 மூலம் இந்த பயன்களை நிறுத்திவிட்டதாக கூறுகிறது. இந்த தகவல் உண்மைதானா என்பது குறித்து பிஐபி அதாவது இந்த ஃபேக்ட் செக் மூலம் வெளியிடப்பட்ட விளக்கத்தினை இங்கே பார்க்கலாம். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வுகள் மற்றும் எதிர்கால ஊதிய குழு சலுகைகள் நிறுத்தப்பட்டுள்ளன என்ற இந்த கூற்று பொய் ஆகும். மத்திய அரசு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு இதுபோன்ற எந்த ஒரு முடிவையும் நிதி சட்டம் 2025 கீழ் எடுக்கவில்லை. அந்த வகையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய விதிகள் சிசிஎஸ் பென்ஷன் ரூல்ஸ் 2021 திருத்தப்பட்டுள்ளன. ஆனால் அது அகவிலைப்படி உயர்வு மற்றும் ஊதிய குழு சலுகைகள் பற்றியது அல்ல. அந்த வகையில் இந்த ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர் நலத்துறை அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனர் வெல்ஃபேர் நிதி அமைச்சகத்தின் செலவினத்துறை பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை மற்றும் தலைமை தணிக்கையாளர் காம்ப்ட்ரோலர் மற்றும் ஆடிட்டர் ஜெனரல் ஆகியவற்றுடன் கலந்தாலோசித்து இந்த சிசிஎஸ் ஓய்வூதிய விதிகள் 2021 விதி 37/29 ஒரு திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது. இந்த திருத்தப்பட்ட விதி 37/29 என்பது அரசு ஊழியராக இருந்து பின்னர் பொதுத்துறை நிறுவனங்களில் பிஎஸ்யூ அதாவது பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் பணியில் அமர்த்தப்பட்ட ஒரு ஊழியரை பற்றியது. அவ்வாறு பணியில் சம்பந்தப்பட்ட பொதுத்துறை நிறுவனத்தில் ஒரு ஊழியர் பிற்காலத்தில் ஏதேனும் தவறான நடத்தைக்காக மிஸ்காண்டக்ட் பணி நீக்கம் செய்யப்பட்டாலோ அல்லது வேலையை விட்டு நீக்கப்பட்டாலோ அவர் அரசாங்கத்தின் கீழ் பணியாற்றிய சேவைக்கான ஊதிய சலுகைகளையும் இழக்க நேரிடும். அதாவது பொதுத்துறை நிறுவனத்தில் சேர்ந்த ஒரு ஊழியர் அங்கே தவறு செய்து பணி நீக்கம் செய்யப்பட்டால் அவர் முன்பு அரசு பணியில் இருந்ததற்கான ஓய்வூதிய சலுகைகளையும் சேர்த்து இழக்க வேண்டியிருக்கும். ஆகையால் இந்த திருத்தமானது மாண்புமிகு இந்திய உச்ச நீதிமன்றம் சூரஜ் பிரதாப் சிங் மற்றும் பிறருக்கு எதிராக சிஎம்டி தொடர்ந்த வழக்கு எஸ்எல்பி நம்பர் 4817/2020 வழங்கிய 9/1/2023 தேதியிட்ட உத்தரவின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. இது தொடர்பாக பரவும் செய்தியில் கூறப்பட்டுள்ளபடி ஓய்வு பெற்ற அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்வு மற்றும் ஊதிய குழு சலுகைகள் ரத்து செய்யப்படவில்லை. பொதுத்துறை நிறுவனங்களில் அதாவது பிஎஸ்யூ இணைக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் அங்கு தவறு செய்து நீக்கப்பட்டால் மட்டுமே அவர்களின் அரசு பணிக்காக ஓய்வூதிய பலன்கள் ரத்து செய்யப்படும் என்ற விதி மட்டுமே திருத்தப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் இது போன்ற போலி செய்திகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லப்படுகிறது.
மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், ஹோம் லோன் எடுத்திருக்கிறீங்களா? இந்த வங்கியில் கடன் வாங்கி இருந்தால் உங்களுக்கு ஜாக்பாட் தான். அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கனரா வங்கி தனது எம்சிஎல்ஏ விகிதங்களை எல்லோருக்கும் 5 அடிப்படை புள்ளிகள் குறைத்துள்ளது. மாற்றங்கள் பொறுத்தவரை நவம்பர் 12, 2025 முதல் நடைமுறைக்கு வரும் என்று சொல்லப்பட்டது. இந்த நடவடிக்கை மிதக்கும் வட்டி விகிதத்தில் கடன் வாங்கியவர்களுக்கு இஎம்ஐ தொகையை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் கனரா வங்கியின் இந்த சலுகைக்கு மாறாக பேங்க் ஆஃப் பரோடா மற்றும் ஐடிபிஐ வங்கி ஆகியவை தங்களது எம்சிஎல்ஆர் விகிதங்களில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை. இந்த எம்சிஎல்ஆர் என்பது வங்கிகள் பல்வேறு மிதக்கும் வட்டி விகித கடன்களுக்கான வீட்டுக் கடன், தனிநபர் கடன், வாகனக் கடன் போன்றவை வட்டி விகிதங்களை தீர்மானிக்க பயன்படுத்தும் ஒரு முக்கிய அளவுகோலாகும். இந்த எம்சிஎல்ஆர் குறைவது கடன்களின் இஎம்ஐகளை குறைக்கவோ அல்லது கடன் கால அளவை சுருக்கவோ உதவும். இதனால் கடன் வாங்குபவர்களுக்கு நீண்ட கால அடிப்படையில் பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த கனரா வங்கியின் திருத்தப்பட்ட கடன் விகிதங்கள் எம்சிஎல்ஆர் இவ்வாறு உள்ளது. பொதுத்துறை வங்கியான இந்த கனரா வங்கி தனது கடன் விகிதங்களை 5 அடிப்படை புள்ளிகள், அதாவது 0.05% குறைத்துள்ளது. இந்த மாற்றத்திற்கு பிறகு அதன் ஒரே இரவிற்கான எம்சிஎல்ஆர் 7.95%லிருந்து 7.90%ஆக குறைந்துள்ளது. அதேபோல ஒரு மாத எம்சிஎல்ஆர் 8%லிருந்து 7.95%ஆகவும், 3 மாத எம்சிஎல்ஆர் 8.20%லிருந்து 8.15%ஆகவும் குறைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் 6 மாத எம்சிஎல்ஆர் 8.55%லிருந்து 8.50%ஆகவும், 1 வருட எம்சிஎல்ஆர் 8.75லிருந்து 8.70%ஆகவும் குறைந்துள்ளது. ஆகையால் மேலும் 2 மற்றும் 3 வருட எம்சிஎல்ஆர் விகிதங்களும் தலா 5 அடிப்படை புள்ளிகள் குறைத்து தற்போது முறையே 8.55% மற்றும் 8.90%ஆக உள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.